ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் புது புது படங்கள் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த படங்களுடைய ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதே போல இந்த வீக் ரிலீஸ் ஆயிருக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ வாங்க பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்ம பார்க்க போற திரைப்படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்தினுடைய டைரக்டர் தனுஷ் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய எடிட்டர் ஜி.கே. பிரசன்னா, படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் லியோன் பிரிட்டோ அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஜி.வி. பிரகாஷ். இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் பவேஷ், மேத்யூ தாமஸ், அனிகா சுரேந்தர், பிரியா பிரகாஷ் வாரியர் அண்ட் மற்றும் பலர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, லீட் ரோல் நடிக்கக்கூடியவருக்கு ஒரு லவ் இருந்திருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பிரேக்கப் ஆயிடுச்சு. இந்த பிரேக்கப்க்கு அப்புறமா இவருக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வீட்டில் ட்ரை பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் அவருடைய அந்த பிரேக்கப் ஆனவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்ற இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ அப்போது அவர் என்ன பண்ணுறாருன்றதான் படத்தினுடைய மீதி கதை. அண்ட் இந்த படத்தில் லீட் ரோலில் ஆக்டராக அறிமுகமாகியிருக்கிறாரு பவேஷ் அவர்கள். அண்ட் இந்த படத்தில் அவர் தான் லீட் ரோல் நடிச்சிருக்கிறாரு. அண்ட் அவர் வந்து ஷெஃபாக வந்து படிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஸ்டா ஹோட்டலில். அவருடைய ஃப்ரெண்டாக தான் மேத்யூ தாமஸ். அப்படி இருக்கும்போது அவருக்கு ஆல்ரெடி ஒரு பிரேக்கப் வந்து அனிகாவோட நடந்துட்டு இருக்கும். அண்ட் அவங்க ரெண்டு பேருக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் இவனை இப்படியே இருக்கிறானே, இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணுன்ட்டு அவங்க அப்பா அம்மா முடிவு எடுக்கிறாங்க. அண்ட் இவங்க எடுக்கக்கூடிய இந்த முடிவுக்காக அண்ட் ஒரு பொண்ணையும் பார்த்து எல்லாமே ஓகேன்னு ஃபிக்ஸ் பண்ணலான்னு நினைக்கும் போது அந்த பொண்ணு ஆல்ரெடி இவங்களோட ஸ்கூலில் படித்தவங்களா இருப்பாங்க. ஸோ என் கூட படித்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டை எப்படி நான் வந்து பார்ட்னராக எடுக்கிறது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் முதல்ல பேசி டிஸ்கஸ் பண்ணுறோன்னு அப்படி பேச்சுவார்த்தை அப்படி போயிட்டு இருக்கும்போது அவருடைய எக்ஸுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்ற இன்விடேஷன் வரும். ஸோ அதுக்கப்புறமா ட்ரிப் போவாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அந்த கல்யாணத்தை கெடுக்க பார்க்குறாங்களா இல்லை நல்லபடியாக நடக்கணும்னு நினைக்கிறாங்களா, இவங்களுடைய லவ்வை வந்து மறுபடியும் பேச்சப் பண்ணிக்கலான்ற மாதிரி போகிறாரா, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதில் போய் மறுபடியும் மீட்டப் ஆகுறாங்க. அந்த இடத்துல என்ன மாதிரியான கன்ஃபியூஷனோடு சேர்ந்து இந்த படம் வந்து மூவ் ஆகுதுன்றது தான் படத்தினுடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் அஃப்கோர்ஸ் எஸ் அப்பா அம்மா கேரக்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சரத்குமார், அதுக்கப்புறமா சரண்யா பொன்வண்ணன், ஆடுகளம் நரேன் இவங்களாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து ஆடுகளம் நரேன், சரண்யா பொன்வண்ணன் ஓகே. சரத்குமார் வந்து சும்மா அப்படி வந்துட்டு போகிற மாதிரி அப்படி தான் இருக்குது. ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர் மாதிரியும் காட்டியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா இந்த படத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனிகா சுரேந்தர் அஃப்கோர்ஸ் சைல்டு ஆர்டிஸ்டாகவே அறிமுகமானவங்க. அண்ட் அவங்களுக்கு லீட் ரோலில் என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் எங்கெங்கே பண்ணணுன்றது கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பவேஷ் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து தனுஷ் அவர்களை பார்க்குற மாதிரியே இருக்குது. அஃப்கோர்ஸ் அவர் தான் டைரக்டர், அவர் சொல்கிறது அப்படியே இவர் வந்து ஃபாலோ பண்ணுறாருன்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட சின்ன வயசுலேருந்து குழந்தையிலேருந்து அவங்க மாமான்றதுனால அவருடைய படத்தை பார்த்து வளர்ந்தவர்னால அவருடைய அந்த மேனரிசம் எல்லாமே கூட கொஞ்சம் வருது. இது இல்லாமல் படத்தில் இன்னொரு முக்கியமான கதாபாத்திரத்தில் மேத்யூ தாமஸ் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிங் ரோலில் எந்த அளவுக்கு அவர் வந்து ப்ளே பண்ண முடியுமோ சூப்பராக அது வந்து சப்போர்ட் பண்ணி இந்த கதையை வந்து கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் யூஸ்வலான ஒரு லவ் ஸ்டோரியாக இருந்தாலுமே அதை வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த இந்த ஜென்ரேஷனுக்கு எப்படி வந்து ப்ரெசென்டபிளாக கொடுக்கலாம் அப்படின்றத ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்க்ரீன் பிளேவோடு கொடுத்துருக்கக்கூடிய படமாக அமைஞ்சிருக்குது இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். அண்ட் படத்தினுடைய மியூசிக் ஜி.வி. பிரகாஷ் அஃப்கோர்ஸ் எஸ் நம்மளுக்கு வந்து ஒரு பழைய ஜீவியை பார்க்குற விதத்தில் தொடர்ந்து அவருடைய படங்களில் பாடல்கள் எப்பவுமே நல்லாவே இருக்கும். மயக்கம் என்ன படமாக இருக்கட்டும். ஸோ இந்த படத்துலலாம் நம்ம பார்க்கும்போது எப்படி பார்த்தோமோ, அதாவது தனுஷ் படங்களே சொல்கிறேன் நான், அந்த படங்களில் இருக்கக்கூடிய மியூசிக்கை மறுபடியும் இந்த படத்தில் பார்க்க முடியுது. ஈவன் சாங்ஸ் மட்டும் இல்லாமல் பிஜிஎம்மும் கூட. அண்ட் இதில் ரொம்ப டாப் மோஸ்டான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி. அப்படிப்பட்ட ஒரு செம்மையான ஒரு சினிமோட்டோகிராஃபி, ரொம்ப எலைட்டான, அவ்வளோ ஒரு நம்மளுக்கு அட்ராக்டிவாக பா என்னையா இது அப்படி இருக்குது படம் அப்படின்ற மாதிரி ஃபீல் வந்து கண்டிப்பாக சினிமோட்டோகிராஃபி மூலமா நம்மளுக்கு வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருக்கிறாரு லியோன் பிரிட்டோ அவர்கள். அண்ட் இந்த படத்தினுடைய எடிட்டர் ஜி.கே. பிரசன்னா. உண்மையிலே டெக்னிக்கலி இந்த படம் வந்து சூப்பர் ஸ்ட்ராங். படத்தில் வந்து லீட் ரோலில் இருக்கிறவங்க இந்த டீம்லாம் வந்து கொஞ்சம் அப்கமிங் ஆக்டர்ஸ் இருந்தாலுமே கூட டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு டீமை வந்து செட்டப் பண்ணி ப்ரெசென்டபிளாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தனுஷ் அவங்களுடைய டைரக்ஷனில் இது 3வது படம். டைரக்டராகவும் தனுஷ் வந்து கொஞ்சம் அப்படியே முன்னேறிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாருன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் அவருடைய ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸும் வந்து படத்தில் நம்மளை வந்து இன்னும் கொஞ்சம் வாவ் அப்படின்னு சொல்ல வைக்கிற விதத்தில் இருக்குது. அண்ட் இந்த படத்தை ஜென்சி மட்டும் இல்லாமல் எல்லா ஜென்ரேஷனும் பார்க்கலாம். இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட தியேட்டரில் போய் பாருங்கள்.